ஒன்றிய அரசை நீங்கள் ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சுவாகா அரசு அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். எந்த மாநிலத்துல எந்த திட்டம் சொன்னாலும் அதை அவங்க சுவாகா பண்ணிப்பாங்க. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம நிறைய பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டின் கருத்தியல்கள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருவள்ளுவர், கம்பர், பாரதியார், வள்ளலார் இப்படி எல்லாரையும் திருடுவது. அதை தவிர இங்க இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் இதெல்லாம் காலகாலமா தமிழ்நாட்டுல இருக்குப்பா. நம்முடைய முதல்வர் சொல்றாரு இல்லையா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு வீடு கட்டும் திட்டம்ங்கிறது. அது கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்த போதே இந்தியாவிலேயே முதல் முறையாக குடிசை மாற்று வாரியம், தமிழ்நாடு வீட்டு வசதி திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அதை தவிர 2010ஆம் ஆண்டு வாக்குல 1000 சொச்சம் கோடி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா 2011ஆம் வருஷத்துல நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆட்சியில கூடுதலாக 900 கோடியை கொடுத்து இத்தனை வீடுகளை கூடிய விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். நம்முடைய முதல்வரின் ஆட்சி காலத்துல நீங்க பார்க்கலாம். முதல்ல கலைஞரோட ஆட்சி காலத்துல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய திட்டமாக இருந்தது. அப்புறம் தமிழ்நாடு குடிசை மாற்று திட்டமாக இருந்தது. இப்போது வாழ்விட மேம்பாட்டு திட்டமாக அதை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் என்று